பார்த்தீங்கன்னா ரோல் தான் செய்ய போகிறோம். ஒரு ப்ரோ வந்து கேட்டுருக்குற ரோல் எப்படி செய்கிறான்னு ஒரு வீடியோ எடுத்து போட சொல்லி. இனி நாங்கள் இந்த வதக்கி இருக்கிற வெங்காயத்துக்குள்ளே இதை போட்டு பிரட்டெல்லாம் செய்வோம். ரோல் செஞ்சாச்சு. ரோல் ஓகே. ரோலுக்கு இஞ்சி பிளேண்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெல்கம் டு டிலக்ட் வியூ. நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோல் தான் செய்ய போகிறோம். ஒரு ப்ரோ வந்து கேட்டுருக்குற ரோல் எப்படி செய்கிறான்னு ஒரு வீடியோ எடுத்து போட சொல்லி அவருக்காண்டி நாங்கள் ரோல் தான் செஞ்சு போகிறோம். நல்ல மழை அடிச்சு ஊற்றுது. மழைக்கு நல்ல ரோலும் ஒரு பிளேண்டியும் அடித்தால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த வீடியோ இதான் முதல்ல பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டனே மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ ரோல் சுடுறதுக்கு 1/2 கிலோ அளவில் மாவு எடுத்துருக்குறோம். அப்புறம் தண்ணியில் உப்பு கொஞ்சம் போட்டு வச்சுருக்குறோம். அப்புறம் கொஞ்சம் சீனியும் போட்டால் தான் மா வந்து பொங்கும். 2 கரண்டி சீனி போடுவோம் பொங்குறதுக்கு. கொஞ்சம் சீனி போட்டால் மா கொஞ்சம் பொங்கி வரும். ஓகே, காணும். தண்ணி விட்டு மாவை ரொட்டி பார்த்து குழைப்போம். தண்ணியில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடுங்க. பூரி ரொட்டிக்கு எப்படி குழைப்பீங்களோ அதே பதத்துக்கு மாவு குழைச்சிங்கன்னா ஓகே. ஓகே, மா குழைச்சாச்சு. ஒரு மணத்தியால் ஊற வச்சா மாவை புளிக்க வச்சோம்னா ஓகே இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு வைப்போம். எண்ணெய் வச்சு பிசைஞ்சு வைப்போம். தேவையான எண்ணெயை விட்டுட்டு மாவை நல்லா புளிக்க விடும். மா நல்லா புளிச்சதுன்னா ரோல் நல்லா சாஃப்டாக வரும். நாங்கள் இப்போ மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டுறோம். நாங்கள் எடுக்கிற ரோல்ன்ற சைஸுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு இந்தளவுமா காணும். உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக, சின்னனா சேர்த்துறீங்கன்னா சின்னனா உருட்டிடுங்க. மா வந்து நாங்கள் இப்படி எடுத்தால் தான் ரொட்டி வந்து நீட்டாக வரும், தீயாது. மா எல்லாம் உருண்டையாக பிடிச்சி முடிச்சாச்சு. ஒரு மணத்தியாலம் புளிக்க விடுவோம். அந்த இடைக்குள்ளே நாங்கள் கறிக்கு தேவையான இதெல்லாம் செய்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாம் மா எல்லாத்தையும் வடிவாக உருண்டையாக பிடிச்சி 1 மணித்தியாலம் புளிக்க வச்சு கிடக்கு. அந்த 1 மணித்தியால டைமில் ரோலுக்கு தேவையான கறியை நாங்கள் ரெடி பண்ணுவோம். ரோலுக்கு மச்சவும் செய்யலாம், மிரக்கறியும் செய்யலாம். இந்த வெள்ளிக்கிழமைன்றபடியாக நாங்கள் மிரக்கறி தான் செய்ய போகிறோம். அதுக்கேற்ற இதை கறியை நாங்கள் ரெடி பண்ணுறோம். அது என்ன மாதிரி செய்கிறாங்க அதையும் காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் இப்போ ரோலுக்கு தேவையான பிரட்டல் கறி வைக்க போகிறோம். நாங்கள்கிட்ட இந்த வெள்ளிக்கிழமைன்றபடியாக நாங்கள் உருளைக்கிழங்கு பிரட்டல்லாம் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் காட்டுறோம். வாங்க. உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், ரம்பை, உள்ளி, பால் இருக்குது, புளி, ரஸ்தூள், உப்பு, கறித்தூள், பெருஞ்சீரகம், எண்ணெய். நாங்கள் முதல் உருளைக்கிழங்கு அவிய விடுவோம். அதில் தண்ணியை ஊற்றிட்டு
இன்னும் உருளைக்கிழங்க போட்டு அவிய விடுவோம். உருளைக்கிழங்கு நல்லா அவியணுமா சீரகிட்ட மாதிரி. சின்ன சின்ன வெட்டினபடியாக டக்குன்னு அவிஞ்சிடும். நாங்கள் அதை அவியட்டும். அவிஞ்சு முடிகிற கிடையாது நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி அதில் வதக்கி எடுப்போம் கறிக்கு. முதல் எண்ணெய் சொட்டு அளவா வதக்குற அளவா விட்டுட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுவோம் வாசத்துக்கு. எண்ணெய் காஞ்ச அப்புறம் தான் போடணும். எங்களுக்கு கருவேப்பிலை வீட்டில் இல்லை, ரம்பை இருந்தபடியாக ரம்பை போடுறோம் வாசத்துக்கு. வெங்காயத்தையும் போடுவோம். நல்லா வடியாக வதங்க மட்டும் அடுப்புலேயே வச்சு வடியாக வதக்குவோம். ரொம்ப போட்டோடய நல்ல வாசனை இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தா இன்னும் வாசனை தரும். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கலர் மாறி வரணும் வதங்கி. ஓகே, வெங்காயம் நல்லாவே வதங்கிட்டுது. இந்த நல்லா பாருங்க, இது இந்தளவும் காணும் ரோலுக்கு வதங்கினது. ஆக நல்லா வதங்க விட தேவையில்லை. அங்கே உருளைக்கிழங்கு நல்லா அவிஞ்சு கொண்டு இருக்குது. உருளைக்கிழங்கு இறக்கினா பிறகு மசிச்சு கறி வைப்போம். பிரட்டல் உருளைக்கிழங்கு பிரட்டல் மாய வச்சுட்டு ரோலுக்கு வச்சு சுற்றி பொரிப்போம். ஓகே, இதை நிப்பாட்டுவோம். ஓகே, உருளைக்கிழங்கு நல்லாவே அவிஞ்சிடுது. இதை நம்ம இறக்கி மசிப்போமா. ஓகே, வடிவாக உருளைக்கிழங்கு அவிய விட்டு தான் இறக்கணுமா. அப்படிதான் வடிவாக மசிக்கலாம். சரி, ஓகே, உருளைக்கிழங்கு எல்லாம் இறக்கியாச்சு. ஓகே, மசிக்கிறோம். வடிவா மசிச்சு போடணும். ஓகே, நல்லா மசிச்சிட்டேன். இனி நாங்கள் இந்த வதக்கி இருக்கிற வெங்காயத்துக்குள்ளே இதை போட்டு பிரட்டலாக செய்வோம். ஓகே, வெங்காயத்துக்குள்ளே போட்டாச்சு. வதக்கல் வெங்காயத்துக்குள்ளே மசிச்ச உருளைக்கிழங்கு போட்டாச்சு. போட்டுட்டு இனி தோல் தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு சேர்த்துட்டு தோலை நாங்கள் பொரிச்செடுப்போம். தூள் கொஞ்சம் போட்டால் பிறகு அந்த தூளிൻ്റെ வாசம் விளங்குனானே, அதனால் கொஞ்சம் பாலும் விட்டு பிரட்டினமெண்டா கொஞ்சம் தூள் மனம் மணக்காது, இல்லாட்டி மணக்கும்.
தேவையான அளவு தூள் போடுவோம். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் பச்சை மிளகாயம் போட்டபடியே அளவாகத்தான் போடுறேன். சின்ன பிள்ளைகள் இருக்கிறேன், அதனால் அளவான உரைப்பா இவ்வளோ போடுறேன். தேவையான அளவு உப்பு பார்த்து போடுவோம். அப்புறம் புளி, தேசி புளி விடலாம், நாங்கள் பல புளி தான் விட்டுருக்கோம். பால் ஒரு சொட்டு தான் எடுத்துருக்கேன். பாலையும் விட்டுட்டு கேஸை ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் விடுவோம். எல்லாம் சேர்த்துட்டோம். தேவையான அளவு புளி, உப்பு எல்லாம் சேர்த்துட்டோம். இனி நாங்கள் தூள் இந்த மணம் போக மட்டும் அடுப்பில் வச்சிருந்துச்சு கொஞ்சம் கட்டியான பிறகு இறக்குவோம். ஓகே, கொஞ்சம் கட்டியான பிறகு இறக்குவோமா. ரோலுக்கு வச்சு சுற்றணும் இல்லை, தண்ணி ஏண்டா சுத்த இல்லாது கொஞ்சம் திக்காக வந்த பிறகு நிப்பாட்டுவோம். தூள் மணம் போகணும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். உருளைக்கிழங்கு பிரட்டல் ரெடி ஆகிட்டுது. நாங்கள் வெள்ளனை செஞ்சு வச்ச மாவும் நல்லா பிடிச்சிட்டுது. நீங்களே பாருங்க, நல்லா சாஃப்டாக வரும் ரோல். நாங்கள் இதை முதல் நிப்பாட்டுவோம். இது ஓகே, திக்காக வந்துட்டுது, நிப்பாட்டுவோம். இனி நாங்கள் ரொட்டியை வடிவாக மெலிசாக செஞ்சுட்டு கறியை விட்டு உள்ள ரோல் பண்ணுவோம். நல்லா சூப்பராக வந்துருக்கு. வெண்ணையை விட்டு இதை ஒட்டாத வடிவாக எண்ணெயை இதில் விட்டு பூசிட்டு நாங்கள் குளிக்க வைக்க மாவை எடுப்போம். வடிவாரோடு கேட்குற மாதிரி ஓகே. சரி, வதக்கின உருளைக்கிழங்க அதுக்கு மேலே போடுவோம். ஓகே, இனி ரஸ்கு தூளுக்குள்ள பிரட்டி எடுப்போம். இன்னும் 2-3 செஞ்சுட்டு ஒரு எலியாக எண்ணெய்க்கு போடுவோம். சட்டியை காய விட்டுட்டு நாங்கள் எண்ணெயை விட்டு ரோலை போடுவோம். ஓகே, சட்டி காஞ்சிடுது, எண்ணெய் விடுவோம். சரி, ஓகே, எண்ணெயை விடுவோம். வடிவாக எண்ணெய் கொதிக்காட்டும். எண்ணெய் கொதிக்கொன்னு தான் ரோட அதுக்குள்ளே போட்டால் ஓகே. எண்ணெய் வடிவாக கொதிக்க எடுத்து போட்டு வடிவாக எண்ணெய் கொதிக்கணும்னா இதுக்குள்ளே ரோலை போடணும். எல்லா எண்ணெய் கொதிச்சிருது, இனிமேல் அதுக்குள்ளே ரோலை போடுவோம். ஓகே, நல்லா எண்ணெய் கொதித்தபடியாக நல்லா பொங்குது. அடுப்பை ஸ்லோவாகவே வச்சுட்டு போகணும். ஆக கூட்டினா உள்ள வேகாது.
இதோட சின்ன சட்டி இருந்தபடியாக ஒரு ரோல்லாம் இருக்க போடலாம். நீங்கள் கொஞ்சம் பெருசு இருந்தால் 2-3 போட்டு. ஓகே, உள்ள போடும்போது சட்டியில் போடும்போது அவதானமாக போடணும். இப்போ அவதானம் இல்லை என்றபடியாக எண்ணெய் கை வச்சு போட்டால் இப்போ காசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாம் ரோலெல்லாம் செஞ்சு முடிஞ்சது. ரோலோட பிளேண்டி செல்வன் முல்லை கேட்ட அண்ணா கேட்டதுக்காண்டி ரோல் செஞ்சு நாங்கள். நீங்களும் அடுத்த முறை என்னென்ன செய்யணுமென்று கொமெண்டில் சொல்லுங்கள். அந்த சாப்பாடு நாங்கள் செஞ்சு போடுவோம். இப்போ வந்து பாருங்க, ரோல் செஞ்சாச்சு. ரோலோட சோஸு தொட்டு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இஞ்சி பிளேண்டி இந்த மழை நேரம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே, எல்லாம் ரெடி ஆகிடுது. இனிமேல் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா உள்ளே எல்லாம் வடிவாக அவிஞ்சிருது. நீங்கள் வடிவாக பார்த்து தான் இறக்கணும். இந்த வடிவாக உள்ளே எல்லாம் சில பச்சையாக இருக்குது. இது நல்ல வடிவாக மென்மையாக அவிஞ்சிருது, அளவான இது. ஓகே, அந்த அண்ணாக்கு நாங்கள் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறோம். ஓகே, ரோலுக்கு இஞ்சி பிளேண்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் வெள்ளிக்கிழமை இந்த வழியாக மரக்கறியை செஞ்சு நாங்கள் உருளைக்கிழங்கு பிரட்டல். நீங்கள் இதுக்குள்ளே மச்சவும் சேர்க்கலாம், மரக்கறியும் சேர்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு என்ன செய்யணுமென்று அதை கொமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் செஞ்சு போகிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.